ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் தோசை பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த தோசைக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவைப்படாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துடலாங்க. அதில் அரை கப் போல் அவல் எடுத்திருக்கேன். 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அரை கப் அவல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த டைப் அவல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவலில் வந்து தூசு மண் அதிகமாக இருக்கும். 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சிடலாங்க. இதுவும் அப்படியே 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை பாருங்கள் நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். இதோடவே அவலும் சேர்த்துடலாங்க. அவல் சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாங்க. தயிரோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி அலசி ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துருக்கேங்க. சோடா உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சோடா உப்பு வேண்டான்னா மாவு அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஊற்றிடலாம். இப்போ தவாவும் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் வேணுனாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒட்டாமல் வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ஊற்றி எடுத்துடலாங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 தோசை கிட்ட கிடைக்கும். நல்ல காரசாரமான சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.